தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 148ஆம் சங்கீதம், 146ஆம் சங்கீதத்திலிருந்து 146ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரை அல்லேலூயா கீதங்கள் அல்லது துதியின் கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 148ஆம் சங்கீதத்திலே 14 வசனங்கள், அவற்றிலே 13 தடவை ஆண்டவரை பற்றும் துதியை இந்த சங்கீதம் அறிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்ற வசனத்திற்கு ஈடாக இந்த சங்கீதம் துதி நிறைந்த சங்கீதமாக காணப்படுகிறது. தேவனை எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரியுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமாம். எல்லாம்னா நன்மை என்றாலும் சரி, தீமை என்றாலும் சரி, ஆண்டவருக்கு அவை எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். நன்மையிலே நன்றி செலுத்தி துன்பத்திலே துதி செலுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த 148ஆம் சங்கீதத்திலே 2 பகுதிகள் காணப்படுகின்றன. முதலாவது பகுதி வானத்திலே உள்ளவைகள், முதல் 6 வசனங்கள். 2வது பகுதி பூமியில் உள்ளவைகள், 7ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்ற கருத்து இந்த சங்கீதத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருப்பதாக நாம் காண்கிறோம். முதலாவதாக வானத்தில் உள்ளவைகள் முதல் 6 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வசனங்களை வாசிக்கும் பொழுது என்னோடு நீங்கள் பின்தொடருங்கள். 148ஆம் சங்கீதம். அல்லேலூயா, வானத்தில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேல் உள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. 6ஆம் வசனம். அவர் அவைகளை என்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து பூமியில் உள்ளவைகளே, முதல் 6 வசனங்களிலே வானத்திலே உள்ளவைகளே, 7ஆம் வசனம் முதல் பூமியில் உள்ளவைகளே. முதலாவதாக வானத்தில் உள்ள காரியங்கள் எப்படி துதிக்கின்றன, ஏன் துதிக்கின்றன என்று சொல்லி நாம் அறிவோமாக. முதலாவதாக வானத்திலே உள்ளவர்கள், வானத்திலே உள்ளவைகள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவர் பூமியையும் வானத்தையும் படைக்கவில்லை, வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது வானம், 2வது பூமி. முதலாவது ஆவிக்குரிய காரியங்கள், 2வது பூமிக்குரிய காரியங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, பிறகு எல்லா நன்மைகளும் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே நமக்கு கற்பித்தார். முதலாவது ஆண்டவர், கானாவூர் கல்யாண வீடு, இயேசுவும் அவர் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி முதல் வசனம் அறிவிக்கிறது. யோவான் 1:1 முதலாவது ஆண்டவர். ஆக கர்த்தராகிய தெய்வத்திற்கு முதலிடம், முழு இடம், முக்கிய இடம் கொடுத்து வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆசீர்வாதம். ஏன் வானத்தில் உள்ளவைகள் ஆண்டவரை துதிக்க வேண்டுமாம்? 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் நோக்கமாக காணப்படுகிறது. ஆண்டவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆண்டவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆக ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது பிரச்சனையினூடாக
பாரங்களினூடாக விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் சிருஷ்டிக்கக்கூடியவர். ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பார். அப்பேற்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாகிறது. உங்களுக்கு விடுதலை உண்டாக கடவது என்று ஆண்டவர் சொன்னால் உண்டாகும். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி பார்த்து வாழுங்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது பிழைப்போம், பிரகாசம் அடைவோம் என்று சொல்லி 34ஆம் சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய குடும்பத்திலே தவறாக உருவாக்கப்பட்டவைகள், நம்முடைய பாவத்தாலோ, பாவ பழக்க வழக்கத்தாலோ, பிசாசோலோ, பகைவர்களாலோ தவறாக உருவாக்கப்பட்டவைகளை கூட ஒன்றுமில்லாமல் போக வைக்க அவரால் முடியும். ஆக்குகிற தெய்வத்திற்கு அழிக்கவும் முடியும். நன்மை ஆக்குகிறார், தீமையை அழிக்கிறார். ஆக ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடிய தெய்வம் உருவாக்கப்பட்ட தவறான காரியங்களை கூட ஒன்றுமில்லாமல் போக வைக்க அவரால் முடியும். ஏதாவது வருத்தத்திலே நீங்கள் சிக்கி கொண்டிருப்பீர்கள் என்றால், பாரங்களிலே அமிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், பிரச்சனைகளிலே தடுமாறி கொண்டிருப்பீர்கள் என்றால், அவர் சிருஷ்டிகர். உங்களுக்காக ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய நிலைமையை, ஒரு புதிய விடுதலையை ஆண்டவர் சிருஷ்டித்து கொடுக்க ஆசைப்படுகிறார், ஆயத்தமாக இருக்கிறார். ஆவண செய்ய அவரால் முடியும். இது கட்டளை. இரண்டாவதாக கற்பனை. 6ஆம் வசனத்திலே மாறாத பிரமாணம் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஆக கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது சிருஷ்டிகளுடைய கடமையாகும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதுதான் அன்பு. அன்பு என்றால் என்ன? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறோமா? அன்பாயிருக்கிறோம் என்பதற்கு அடிப்படை, முதல் அடிப்படை கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுதுதான் நம்முடைய அன்பை ஆண்டவருக்கு காட்டுகிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் சொன்னால் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். நீ இதிலே கீழ்ப்படிய வேண்டும், அதிலே கீழ்ப்படிய வேண்டும், இந்த காரியத்தில் நீ இன்னும் கீழ்ப்படியவில்லை என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரே, சில காரியங்களிலே என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை, எனவே கீழ்ப்படிய எனக்கு மனம் தாரும், கீழ்ப்படிய எனக்கு பலன் தாரும் என்று கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, அதை கடைபிடிப்பதற்கும் உதவி செய்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அன்றைக்கு புறஜாதிகளுக்கு, கொர்நேலி வீட்டாருக்கு தேவன் மனம் திரும்புதலை அருளி செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, அதே போல மனம் திரும்புதலை, கீழ்ப்படிதலை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வார். கீழ்ப்படிய முடியவில்லை, கட்டாயம் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஏனென்றால் நீங்கள் கேட்காத காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். பிதாவே, உம்முடைய குமாரனை எங்களுக்காக அனுப்பும் என்று சொல்லி நீங்கள் கேட்கவே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய குமாரனையே தந்தொழினார். ஆண்டவரே, இன்று முழுவதும் சுவாசிப்பதற்கு எனக்கு சுவாசம் தாரும் என்று நீங்கள் கேட்கவே இல்லை. அவர் தந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவே, எனக்காக உம்முடைய ஜீவனை விடும், உம்முடைய இரத்தத்தை சிந்தும். கேட்கவே இல்லை, அவர் இரத்தத்தை சிந்தினார், ஜீவனை விட்டார் நமக்காக. கேட்காத நன்மைகளையே ஆண்டவர் வலிய தந்து கொண்டிருக்கும் பொழுது கேட்கும் நன்மைகளை அவருடைய சித்தப்படி ஆண்டவர் நமக்கு தருவாரா, தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்திருக்கும் பொழுது அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8:32 காண்கிறோம். ஆக கர்த்தர் கீழ்ப்படிய கற்பனை கொடுக்கிறார். கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை. பிதாவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், ராஜாவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், நம் பிள்ளைகள் என்பதனாலே கீழ்ப்படிய வேண்டும், நாம் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகள் என்பதனாலே கீழ்ப்படிய வேண்டும். மேற்படிக்கு முதற்படி கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் நல்லது. ஒருவேளை ஆலயத்திற்கோ அர்ப்பணிக்கோ ஆயிரக்கணக்காக நீங்கள் கொடுக்கலாம், ஆசீர்வாத தட்டையும் ஏலத்தில் நீங்கள் எடுக்கலாம், பிரயோஜனமில்லை. கர்த்தர் தரக்கூடிய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமல் மனதை கடினப்படுத்தி கொண்டே இருந்தால் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவோம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஏன் ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும்? ஏன் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? காரணம் என்ன?
காரணம் என்னவென்றால் நாம் சிருஷ்டிகள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். அவர் சொல்ல ஆக வேண்டும். எனவே அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சிருஷ்டிகள் தேவர்கள் அல்ல, சிருஷ்டிகரே தேவன், கடவுள், ஆண்டவர். எனவே அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 5ஆம் வசனம் பாருங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய நாமத்தினாலே நாம் உருவாக்கப்பட்டோம், இந்த உலகத்திலே உயிர் வாழ்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவரால் உபயோகிக்கப்படுகிறோம். அவருடைய நாமம் சிறந்தது. அந்த நாமத்தினாலே நமக்கு பிள்ளைகளாக கூடிய பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக கூடிய உரிமை. அவருடைய நாமத்தினாலே ஆண்டவர் நமக்கு பாவங்களை மன்னிக்கிறார். ஒரு காலத்தில் மன்னித்தார், இன்றைக்கும் மன்னிக்கிறார், இனியும் ஆண்டவர் மன்னிக்கிறார். மன்னிக்கக்கூடிய தெய்வம் அவருடைய நாமத்தினாலே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, பிள்ளைகளே, அவருடைய நாமத்தினாலே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதற்காக உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி யோவான் எழுதுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாவ மன்னிப்பின் வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு பரிசளிக்கிறார். அவருடைய நாமத்தின் மூலமாக வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டுமா? பிசாசை, உலகத்தை, மாம்சத்தை வெல்ல வேண்டுமா? நம்மை சுற்றிலும் இவையெல்லாம் கோலியாத்துகளாக நிற்கின்றனவே. வெல்லுவது எப்படி? பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் அல்ல, புத்தியினாலோ சக்தியினாலோ கத்தியினாலோ அல்ல. எப்படி? என் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னானே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே. அதே போல ஆண்டவருடைய நாமத்தினாலே நமக்கு வெற்றியும் உண்டு. எந்த இடத்துல நீங்கள் தோல்வியை தழுவி இருந்தாலும், அல்லது தழுவி கொண்டிருந்தாலும், அல்லது தழுவுவோமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய நாமத்தை பிரயோகியுங்கள். கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கை. நீதிமொழிகள் 3:26 வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை சொன்னாலே, இயேசுவின் நாமத்தை உச்சரித்தாலே நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளே புகுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக கோலியாத் போன்ற பெரிய பிரச்சனைகளையெல்லாம் வென்று மேற்கொண்டு வாழ வேண்டும் என்றால் இயேசுவின் நாமமே திருநாமம் என்று பாடியிருக்கிறீர்களே, அந்த பாட்டை மீண்டும் பாடுங்கள். அதில் உள்ள வாக்கியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உற்று கவனியுங்கள். அந்த நாமம் எத்தகைய நாமம் என்பதை எண்ணி பாருங்கள். அது மட்டுமல்ல, 26ஆம் சங்கீதம், 29ஆம் சங்கீதம், இவற்றிலும் கர்த்தருடைய நாமம் செய்யக்கூடிய வெற்றிகளை நீங்கள் காணுங்கள். அது மட்டுமல்ல, அந்த நாமம் வல்லமை தரக்கூடிய நாமம். பலவீனங்களிலிருந்து, பிணிகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து மேற்கொண்டு நாம் வாழ, புதுபலனோடு ஜீவிக்க கர்த்தருடைய நாமம் நமக்கு விளங்குகிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே தேவாலயத்திற்கு ஆண்டவரை வழிபடச் சென்றார்கள். பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு தெய்வத்தை வழிபடச் சென்றார்கள். வழியிலே ஒரு சப்பாணி, ஏதாகிலும் கிடைக்குமோ என்று எண்ணி பார்த்தான். கரங்களை நீட்டினான். பேதுரு சொன்னான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசராயன இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்தான், நடந்தான், குதித்தான் என்றெல்லாம் சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிணிகளோ, பிரச்சனைகளோ, பிசாசின் பிடிகளோ எதுவானாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பால் நிற்க முடியாது. அவருடைய நாமம் நம்முடைய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய வல்லமை மிகுந்தது, வியாதிகளை அகற்றக்கூடிய வல்லமை சிறந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன ஜபத்தை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே தானே முடிக்கிறோம். ஆமாவா இல்லையா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அவைகளை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவருடைய நாமத்தினாலே வேண்டப்படக்கூடிய ஜபங்கள் எல்லாவற்றிற்கும் விடைகள் உண்டு, விடுதலைகள் உண்டு. ஒன்று உடனடியாக நடக்கும், அல்லது படிப்படியாக நடக்கும், அல்லது கர்த்தருக்கு சித்தமான வேளையிலே நடக்கும், நடந்தே தீரும். காரணம்,
அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சொற்களை சார்ந்து, ஆண்டவருடைய வசனங்களை சார்ந்து, அவருடைய வாக்குத்தத்தங்களை சார்ந்து விளங்கும் பொழுது உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பலனளிக்கக்கூடிய தெய்வமாக கர்த்தர் விளங்குகிறார் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். என் நாமந்தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பாவத்தை மன்னிப்பேன், சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் திருவுளம் பெற்றுகிறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே. ஆக ஆண்டவருடைய நாமத்தினாலே ஏறெடுக்கப்படக்கூடிய ஜெபங்கள், பாவங்களிலிருந்து மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கப்படக்கூடிய அவருடைய நாமத்தை பற்றும் ஜெபங்கள் விடுதலை தரக்கூடியவை, விசேஷங்களை தரக்கூடியவை என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்கள், விட்டு விடாதிருங்கள், அந்த நாமத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றுங்கள். இதெல்லாம் வேதம் நமக்கு போதிக்கக்கூடிய போதனைகளாகும். ஆக முதலாவது பாகத்திலே வானத்தில் உள்ளவைகள், 2வது பாகத்திலே பூமியிலே உள்ளவைகள். வானத்தில் உள்ளவைகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும், பூமியிலே உள்ளவைகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். 7ஆம் வசனம் முதலாக இறுதி வரை அப்படியாக நாம் பார்க்கிறோம். பூமியில் உள்ளவைகள் பாருங்க, 7ஆம் வசனத்திலிருந்து, பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்னியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. காற்று கூட அவருடைய சொற்படி செய்கிறது. பிசாசு கூட அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான். நான் காற்றை விட பிசாசை விட கீழ்ப்படிதலிலே சிறந்தவர்களா? அவருடைய சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். தொடர்ந்து அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சரி, வானத்திலே உள்ளவைகள், வானத்தில் உள்ளவர்கள் எப்படி ஆண்டவரை துதிக்க வேண்டும், எதற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும் பார்த்தோம். இப்பொழுது பூமியில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவர்கள் ஆண்டவர் துதிக்க வேண்டும் என்று சொல்லியும் பார்க்கிறோம். மக்களுடைய சகல விதமான பிரிவுகள், வகைகள் எல்லாவற்றையும் 11ஆம் 12ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். சகல ஜனங்கள், உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ, பிரபுக்களோ அல்லது சாதாரண மனிதர்களோ, எல்லா மனிதர்களும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி, சகலவித மனிதர்களும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்தில் பார்த்துவிட்டு அதற்குரிய காரணங்களை சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறான். என்னென்ன காரணங்கள்? உயர்ந்த 3 காரியங்களை சங்கீதக்காரன் அறிவிக்கிறான். உயர்ந்த நாமம், உயர்ந்த மகிமை, உயர்ந்த கொம்பு. 3 காரணங்களை சொல்லி இவற்றிற்காக நீங்கள் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறான். முதலாவதாக 5வது வசனம் பார்க்கும் பொழுது, 5வது வசனத்திலே 148ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. 11ஆம் வசனம் 13, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உயர்ந்த நாமம், ஆண்டவருடைய நாமம் உயர்ந்த நாமம். ஏற்கனவே அதை குறித்து சற்று நாம் சிந்தித்தோம். அவருடைய நாமத்தை மட்டும் உயர்த்தி காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. யார் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி காட்டுவார்கள்? தாழ்மையுள்ளவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எப்படி சிருஷ்டிகராக இருந்தோம், அவர் இந்த உலகத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தாரோ, தாழ்த்தி வந்தாரோ, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரோ, அந்த சூழ்நிலையிலே தேவன் அவரை வானோர் பூதலத்தோர் எல்லாரும் வணங்கத்தக்கதாக, எல்லா முழங்கால்களும் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிடத்தக்கதாக ஆண்டவர் அவருடைய நாமத்தை உயர்த்தினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக உயர்ந்த நாமம், 2வதாக உயர்ந்த மகிமை. 13ஆம் வசனம் பாருங்கள்,
அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது என்று சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவதாக கர்த்தருடைய மகிமை. முதலாவதாக உயர்ந்த நாமம், இரண்டாவதாக உயர்ந்த மகிமை. மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக நம்முடைய உள்ளங்களிலே வெளிப்படுத்துகிறார். யோவான் 1 அதிகாரம் 14 முதலாக நாம் பார்க்கும் பொழுது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நாம் நிறைய பெறும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசுவானவர் நம்முடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணும் பொழுது அவருடைய மகிமை நமக்குள்ளே வந்து விடுகிறது. அவருடைய மகிமையை நாம் உயர்த்தி நம்முடைய வாழ்க்கை மூலமாக நாம் காட்ட வேண்டும். இரண்டாவதாக உறவுகளிலே மகிமை, உள்ளத்திலே மகிமை. இரண்டாவதாக உறவுகளிலே மகிமை. ஆண்டவர் நம்மோடு உறவு கொள்ளும் பொழுது தம்முடைய மகிமையை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், நம்மையும் உயர்த்தி காட்டுகிறார். உளையான செட்டிலிருந்து உன்னதத்திலே கொண்டு நம்மை உட்கார வைக்கிறார். ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் ஊழியத்திலே மகிமை. ஆண்டவருடைய மகிமையை நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக நாம் உயர்த்தி காட்டும் பொழுது தம்முடைய மகிமையை நம்முடைய ஊழியத்திலும் ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 20 பார்க்கும் பொழுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்தாரே. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 15 பவுலை குறித்து கர்த்தர் கற்பிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? அவன் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி அவன் ஏற்படுத்தினேன் என்று சொல்லி கர்த்தர் கற்பிக்கிறாரே. அதே போல ஊழியங்களிலே கூட ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி தம்முடைய நாமத்தை உயர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையின் தரத்தையும் ஆண்டவர் உயர்த்துவதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, உபத்திரவங்களிலே கூட ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். நிந்திக்கப்படும் பொழுது, பலவிதமான தீமையான மொழிகளையும் பொய்யாய் சொல்லும் பொழுது நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். நம்முடைய உபத்திரவங்கள் ஆண்டவருடைய மகிமையை உயர்த்துகின்றன. அதை 1 பேதுரு 4 அதிகாரம் 14 பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவான் 12 அதிகாரத்திலே ஒரு சம்பவம். கர்த்தர் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பிட்ட ஒரு இடத்துல இன்னும் சில பொழுதுகளிலே அவர் சிலுவைக்கு செல்ல வேண்டும். அந்த சிலுவைக்கு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையிலே கிரேக்கர்கள் வந்து அந்திரேயாவை பார்த்து இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொன்ன பொழுது, அந்திரேயா பிலிப்பினிடத்தில் சொல்ல, பிலிப்பு அதை ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே கிரேக்கர்கள் வந்து தேடுகிறார்கள், அங்கேயும் போய் நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் காத்திருக்கிறது. இதுவரை நல்ல ஊழியம் செய்தோம், இங்கெல்லாம் செய்தோம், கலிலேயாவிலே செய்தோம், யூதேயாவிலே செய்தோம், பெரோயாவிலே செய்தோம். இப்பொழுது இன்னொரு நாடு, கிரேக்க நாடு, கிரீஸ், அங்கே போக வேண்டும். சரியான சந்தர்ப்பம், புறப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஊழிய விளம்பரத்தை நாடி செல்லாமல், நாம் போக வேண்டிய இடம் குருசு, கிரேக்க நாடு அல்ல. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கிராஸ், நாட் கிரீஸ் என்று சொல்லி கிரேக்க நாட்டுக்கு நேராக அல்ல, சிலுவைக்கு நேராக தம்முடைய முகத்தை திருப்புவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உபத்திரவத்தின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவது. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிதா சொல்லுகிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்வதாக நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் தங்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் ஆரம்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, உன்னதங்களிலே ஆண்டவர் நம்மை உட்கார வைக்கும் பொழுது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த உலகத்திலே நாம் ஊழியம் செய்ய நாம் முற்படுகிறோம். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் ஊழியக்காரர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஊழியத்திலே மட்டுமல்ல, உபத்திரவங்களிலே கூட ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி வாழத்தக்கதாக, அவருடைய மகிமை உயர்த்தி வாழத்தக்கதாக அவரை கனம் பண்ணுகிறோம். அவரை நாம் கனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக உயர்ந்த நாமம், இரண்டாவதாக உயர்ந்த மகிமை, மூன்றாவதாக உயர்ந்த கொம்பு என்று சொல்லி 14 நான் பார்க்கிறோம். 14 அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். உயர்த்தினார், அல்லேலூயா. ஆக உயர்ந்த கொம்பு, ஆண்டவர் உயர்த்தும் கொம்பு
தம்முடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக. கொம்பு என்று சொன்னால் வல்லமை அல்லது அதிகாரம் என்பது பொருளாகும். ஆண்டவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய கொம்பு. ஆண்டவருக்கு அப்பேற்பட்ட கொம்புகள் காணப்பட்டனவாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, இதோ உலகத் தோற்றம் முதற்கொண்டே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் 7 கொம்புகள் உடையவராக காணப்பட்டார். 7 என்றால் பூரணம், கொம்பு என்றால் வல்லமை அல்லது அதிகாரம். பூரண வல்லமை, பூரண அதிகாரம் பொருந்த பெற்றவராக காணப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். அடிகளிலே வல்லமையும் அதிகாரமும் பொருந்தி இருப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே நம் கர்த்தருக்காக பாடுபடுவோம் என்றால் உயர்ந்த கொம்பு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்துவார் என்று சொல்லியும் பல சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே கர்த்தருக்காக பாடுபடக்கூடிய பாடுகளிலே பயன்கள் உண்டு. அவற்றினாலே ஒரு நாளிலே நமக்கு மகிமை உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே முள்ளுகளிலே வல்லமை தேடக்கூடிய பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கூட முள்ளுகளான சூழ்நிலைகளினூடாக கடந்து செல்லும் பொழுது இது கொஞ்ச காலம்தான், இது கொஞ்ச நேரம்தான், கர்த்தருக்காக இந்த காரியங்களை, இந்த சூழ்நிலைகளை சகித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம் என்று சொல்லி வாழும் பொழுது இரட்சண்ய கொம்பை நமக்காக ஏற்படுத்தக்கூடிய ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையையும் கிறிஸ்துவுக்குள்ளாக உயர்த்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. உயர்ந்த நாமம், உயர்ந்த மகிமை, உயர்ந்த கொம்பு. ஆக வானத்தில் உள்ளவர்கள் உள்ளவைகள், பூமியிலே உள்ளவர்கள் உள்ளவைகள், கர்த்தரை துதித்து வாழ வேண்டியது கடமை என்று சொல்லி வேதம் இந்த சங்கீதத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே நீர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, வானத்திலே உள்ளவர்கள் உள்ளவைகள் உம்மை துதிப்பது போல பூமியிலே உள்ளவர்கள் உள்ளவைகள் நாங்கள் உம்மை துதிக்கக்கூடிய துதியை நாடோறும் கொள்ளக்கூடிய ஒரு கடமை என்று உணர்ந்து கீழ்ப்படிந்து உமக்கு துதி செலுத்தி வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். மேலாக ஆண்டவரே, நன்மையிலே நன்றி செலுத்தி துன்பத்திலே துதி செலுத்தி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழத்தக்கதாக, உம்மை மகிமைப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உயர்ந்த கர்த்தாவே, உன்னதங்களின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த திட்டமிட்டு நீர் உதவி செய்தீரே. எங்களுக்கு ஒரு தகுதியை கொடுக்கத்தக்கதாக நீர் தகுதியை இழந்து வானத்திலிருந்து பூமிக்கு வந்தீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக, உம்முடைய அன்புக்கு பாத்திரங்களாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.